அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قول معروف ومغفرة خير من صدقة يتبعها أذى صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فليقل لي خيرا أو ليسكت أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாவதாக. சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் சஹாபாக்கள் மீதும் மற்றும் உலகில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமானவர்களே, பொதுவாகவே இந்த இஸ்லாமிய மார்க்கம் மற்றவர்களின் உணர்வுகளையும் உரிமைகளையும் மதிக்கக்கூடிய மார்க்கம். எப்போதும் சரி, யாரையும் எந்த வகையிலும் புண்படுத்திவிடக்கூடாது, அவர்களை நோவினை செய்துவிடக்கூடாது என்கிற விஷயத்தில் இஸ்லாமிய மார்க்கம் மிக தொலைதூர நோக்குதலோடு செயல்படக்கூடியது. ஒரு முறை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உன்னை நான் எங்கு தேடுவேன் என்று அல்லாஹ்விடம் வினவிய போது, உடைந்த உள்ளம் இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன் என்று அல்லாஹ் சொன்னானாம். காலையும் மாலையும் அவருடன் நான் நெருங்கி இருப்பேன் என்று அல்லாஹ் சொன்னானாம். அப்போ இந்த அர்த்தத்தில் தான் ஒரு ஏழையின் யாசகத்தையும் ஒரு நோயாளியின் பலகீனத்தையும் அல்லாஹு தஆலா இணைத்தே கூறுகிறான். குர்ஆனுடைய ஒரு வசனம், கௌலும் மஅரூஃபும் வ மஃபிரத்துன், கனிவான இனிய சொற்களும் மன்னித்தலும் தர்மம் செய்த பின் நோவினை தரும்படியான சதக்காவை விட மேலானவையாகும் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய ஹதீஸில், அல்லாஹுவையும் அல்லாஹ்வின் தூதரையும் ஈமான் கொண்டவர் பேசினால் நல்லதே பேசட்டும் அல்லது வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த குர்ஆனுடைய வசனத்தை வைத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை வைத்து பார்க்கின்ற பொழுது, மற்றவரிடத்தில் நாம் பேசினாலும் சரி அல்லது ஏதாவது சில நன்மையான விஷயங்களை சொன்னாலும் சரி அல்லது தர்மம் போன்ற விஷயங்களை செய்தாலும் சரி, அதில் எந்த வகையிலும் யாரையும் புண்படுத்திவிடக்கூடாது, அவர்களை நோவினை செய்துவிடக்கூடாது என்கிற விஷயத்தில் இஸ்லாமிய மார்க்கம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அக்கறை அலாதியானது. ஆக எல்லாம் அல்லாஹ் எப்போதும் யாருடைய மனதையும் புண்படுத்தி விடாமலும் உடைத்து விடாமலும் கடைசி வரைக்கும் அதில் பேணுதலையும் ஒழுக்கத்தையும் இறையச்சத்தையும் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.